காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நோன்பு இருந்து தன்னோட நோன்பை இஸ்லாமிய நண்பர்களோட திறந்தார். அங்க ஒரு விஷயத்த அவர் சொன்னார். பழைய வீடியோஸ் பாக்குற நண்பர்களுக்கு இது நல்லாவே தெரியும். நம்ம சொல்ற விஷயங்கள் அத்தனையும் தலைவர் விஜய் அவர்கள் பேச்சோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு. அவரு ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தவறான அவதூறுகள் பரப்பப்படுது, வதந்திகள் பரப்பப்படுது. நம்ம எந்த கட்சி கூடயும் கூட்டணி வச்சுக்கல. சோ மத சார்பற்ற கட்சி நம்ம சொன்னப்புறம் போய் அந்த என்டிஏ கட்சியோட எப்படி கூட்டணி வைப்போன்றத ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருந்தார். இதைத்தான் நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் எப்போ கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரோ சோ அந்த இடத்துல போய் சேர மாட்டாரு, எழுதி வச்சுக்கோங்க நம்ம சொன்னோம். அந்த நிலைப்பாட தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்குமே மாற்ற மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சும்மா யோசிக்காம பேசுற விஷயம் கிடையாது. நம்மளை சுத்தி சில மக்கள் இருப்பாங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போற மக்களுக்கு நடுவுல ஒருத்தர் 2 பேர் வந்து இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் தப்பா நடக்குது, இது கரெக்ட் பண்றதுக்கு ஏன் இங்க வந்து ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல, ஏன் அரசு இதை சரிப்படுத்தல அப்படின்னு கேள்வி கேட்கிற 1-2 நபர்கள் நம்மளை சுத்தி எங்கேயுமே இருப்பாங்க. நீங்க ஆபீஸா இருந்தாலும் கவனிங்க, வீடா இருந்தாலும் கவனிங்க, தெருவா இருந்தாலும் கவனிங்க. உங்களை சுத்தி அந்த மாதிரி நபர்கள் பல பேரை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சமூக அக்கறையுள்ள நபர்கள் தான் அரசியல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவாங்க, நல்ல அரசியலை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இத்தனை நாளா வந்து நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அரசியல்னா சாக்கடை அப்படின்னு ஒரு இது கிளியரா ஓபன் பண்ணிட்டு அங்க போனா நம்மளும் அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு ஒரு முத்திர குத்துற அளவுக்கு நம்மளை தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா எப்ப தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு தன்னுடைய அத்தனை இன்பங்களையும் தன்னுடைய அத்தனை சுகங்களையும் துறந்து வந்து நிக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ நமக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்ற ஒரு தைரியம் மக்களுக்கு வருது இல்ல. அப்படி ஒரு தலைவன் ஒரு எழுச்சியோட வந்து நிக்கும் போது அவங்க பின்னாடி மக்கள் எல்லாம் அப்பா நம்ம எதிர்பார்த்தது நடக்க போகுது, இப்படிப்பட்ட தலைவன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட எழுச்சியோட முதற்கட்டம் தான் இந்த அதாவது போர்ஸ்ஃபுல்லான அந்த மக்கள் எழுச்சி. இதுதான் இப்ப தமிழக கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதை வந்து ரொம்ப கேவலமா சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு யாரெல்லாம் வந்து நல்லது பண்ணணும் உள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்திட்டு, என்னோட வீடியோல கூட நீங்க போய் பாருங்க, நம்ம தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பேசுறோம்னா 1-2 கட்சிகள் இந்த கட்சிகள்ல இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சிக்காரர்கள் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்மளை பேச விடாம செய்யறதுக்கு எந்த வார்த்தையை சொன்னா நமக்கு வலிப்போம், நம்ம இதுக்கப்புறம் வரமாட்டோம் அப்படின்னு நினைச்சு சொல்லி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே சிங்க பெண்களாக தான் இருக்காங்க. எந்த விஷயத்த தாங்கணும், எந்த விஷயம் வந்தா திருப்பி கொடுக்கணும்ன்ற அளவுக்கு தெளிவோட இருக்காங்க.